السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من يعمل سوءا يجز به ولا يجد له من دون الله وليا ولا نصيرا، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله عنه قال ما أنزل الله داعا إلا أنزل له شفاء. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீமைக்கு தீர்வு நோயை போன்று அந்த நோய்க்கு தீர்வு அல்லாஹ் உடைய தூதரும் அல்லாஹும் வழிகாட்டி தந்த குர்ஆனும் தான் என்ற அடிப்படையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர் பாவத்தின் பரிகாரமாக தீமையினுடைய உச்சத்திலே இருக்கின்ற பொழுது அவருடைய ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்ற ஒரு நோய்தான் அந்த மனிதருக்கு நேர்வழியின் பக்கம் அல்லாஹ்வுடைய உள்ளத்தோட பிரார்த்தனை செய்கின்ற பக்கம் வர வேண்டும் என்பதற்காக தருகின்ற நோய். இந்த நோயை குணப்படுத்துவதற்காக வல்ல ரஹ்மான் நபியிடமும் குர்ஆனிலும் அழகான முறையிலே தந்திருக்கின்றான். அந்த அடிப்படை எவ்வாறாக என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு நோயை பற்றி நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு மருத்துவர் இருக்கின்றார், அந்த மருத்துவரை சந்திக்க போறோம் என்று சொன்னால் அவர் பரிசோதிக்க வேண்டும். அந்த பரிசோதனை எதற்காக என்று சொன்னால் தன்னுடைய உடல்ல என்ன நோய் இருக்கென்று அந்த நோயை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதை பரிசோதிப்பதற்கு ஒரு மருத்துவர் தேவைப்படுகிறார். அந்த மருத்துவர் சொல்லுகின்ற அடிப்படை, உங்களுக்கு இந்த நோய் முற்றிவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிரகாரம் பரிகாரம், மருந்து, மாத்திரை. அதான் சொல்லுவாங்க, நீங்க ஆயுளை குறைத்தால் ஆயுள் கூடும் என்று சொல்லுவார்கள். அடிப்படை பழமொழி கூட தவறா இருக்கு. ஆயுளை குறைத்தால் ஆயுள் கூடும் என்று. ஆயுளை குறைத்தால் ஆயுள் குறைந்து விடும் என்றுதான் பழமொழி. அந்த பழமொழி எப்படி மாற்றிவிட்டார் என்று சொன்னால் ஆயுளை குறைத்தால் ஆயுள் குறைந்துவிடும். எதெல்லாம்? எண்ணெய், டால்டா, நெய், இது போன்ற வகையில் குறைத்து விட்டோம் என்று சொன்னால், கொழுப்பு வகை உள்ளதை நம்ம குறைத்து விட்டோம் என்று சொன்னால் என்னவாகிவிடும்? உங்களுக்கு ஆயுள் குறைந்துவிடும் என்பதாக. அதனுடைய அடிப்படை என்னன்னா, ஆயுளை குறைத்தால் ஆயுள் குறைந்துவிடும். ஆக ஆயுளை குறைத்தால் ஆயுள் கூடிவிடும் என்ற அடிப்படை சொல்லப்படுகிறது. எப்படி ஆயுளை குறைத்தால்? ஒரு மனிதனுக்கு இன்று அந்த ஆயுள் இல்லாத, அதாவது கொழுப்பை இல்லாத வகை எண்ணெய் தான் வேண்டும் என்று விரும்பி சாப்பிடுகின்றார்கள். அவருக்கு இப்பொழுதுதான் சொல்கின்றார்கள் சர்வேல மாரடைப்பு நோய் அதிகமா இருக்குன்னு. இப்படி பல வகையான நோயில் வரத்துக்கு முக்கியமான காரணம் எது? கொழுப்புகள்லாம் நீக்கப்பட்டதோ அந்த எண்ணெய் சாப்பிட்டதன் காரணமாக, கொழுப்பு வகை உள்ள உணவுகள் சாப்பிடுவதன் மூலமாக, கொழுப்பு வகை உள்ள சத்துக்கள் உள்ள கறிகளை சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. மாரடைப்பு நோயிலிருந்து விடுபெறுகின்றோம். அது மாத்திரமில்ல, நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம சந்திக்கின்றோம். அது மாத்திரமில்ல, அந்த ஆயுளை நாம் எப்பொழுது குறைக்கிறோமோ நோய்க்கு ஆளாகின்றோம். எப்படி நோய் வருது என்று சொன்னால், உடல்ல கொழுப்பு இல்லாம போகின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டு அதனால பல விதமான நோய் நமக்கு என்ன செய்யுது? ஏற்படுகிறது. இதுல இருந்து விலகி வரக்கூடிய மிக அற்புதமான தகவல் தான் இன்று நம்ம பார்க்க இருக்கிறது. அதாவது கடந்த 2002ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 26ஆம் தேதி
அட்டார் முகமது என்பவர் என்ன செய்யறாருன்னா காசா நோய் என்ற அடிப்படையில, காசா நோய் என்ற ஒரு பெரிய நோய் வந்து அவர் மிகவும் பலகீனமான நிலையில அவசர பிரிவு சிகிச்சையில் என்ன செய்யறாரு, புதுடில்லியில சேர்க்கப்படுறாங்க. அந்த புதுடில்லியில சேர்க்கப்படுகின்ற அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அவரை மருத்துவர் செக்அப் பண்ணிட்டு, இவர் மிக மோசமான நிலையில் இருக்கிறாரு, அவசர பிரிவில் இருக்கிறாரு, இவருக்கு கூடுதல் ஸ்பெஷலிஸ்ட் வந்துதான் என்ன செய்யணும், மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று அடிப்படை அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அட்டார் முகமது மீண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில அவர் சொன்ன அந்த மருத்துவருக்கு பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அவரும் பார்க்கிறார். சரியாக 3 தினங்கள் மிக பரபரப்பாக பார்க்கப்பட்ட அந்த அட்டார் முகமது இறுதியாக மருத்துவர் சொன்ன வார்த்தைகள், நாங்க எவ்வளவோ போராடி பார்த்தோம், நாங்க எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தோம், எப்படியாவது காப்பாற்றலாம் நினைச்சோம், என்ன செய்யறது, கடவுள் கூட்டிட்டு போயிட்டாரு என்று சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த குடும்பத்தாரருக்கு ஒரு வேதனை ஏற்படுது. என்ன இது, 3 நாள் நம்ம வந்து பரபரப்பா பார்த்து காப்பாத்தம் சொன்னாங்களே, இப்ப இப்படி சொல்றாங்களே. இவங்களுடைய அலட்சியத்தின் காரணமாக தான் இந்த அட்டார் முகமது இறந்து விட்டதாக கோர்ட்ல என்ன செய்யறாங்க, ஒரு கேஸ் போடுறாங்க. கோர்ட்ல வந்து நீதிபதி காமி நிலவு என்ற ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கோர்ட் விசாரிச்சுட்டு, அந்த விசாரணை விசாரிச்சுட்டு அவங்க சொல்றாங்க தீர்ப்புல, இல்ல இது அபாயம் நிறைந்த அடிப்படையில உள்ள கேஸாக இருந்ததுனால அவங்க இறந்துட்டாங்க அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த மனுவை தள்ளுபடி பண்றாங்க. இவர் செஷன்ஸ் கோர்ட்ல என்ன செய்யறாரு, மேற்படி மனுவை என்ன செய்யறாருன்னா 100 செஷன்ஸ் கோர்ட்ல இது பண்றாங்க, விசாரணைக்கு வைக்கிறார். அவங்க விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு சொல்றாங்க, நோயில சில ஆட்கள் இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும், இறப்பு உள்ளது தானே, அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, மருத்துவரை குறை சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது என்ற அடிப்படையில் போதிக்கப்பட்டு, இதனால அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலோ, இதனால அவருக்கு ஏற்பட்ட பொருளாதார செலவோ, இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், இதனால இந்த வகையில ஒரு ஆள் இறந்து விட்டார் என்று சொன்னால் நீங்க அனுமதிச்சீங்க, அனுமதிச்சது பிரகாரம் தான் என்ன செய்யப்பட்டாரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கப்பட்டது, இப்ப இறந்துட்டாங்க. நல்ல கவனிக்கணும், ஒரு பாயிண்ட் இருக்குது. மருத்துவ அடிப்படையிலேயே ஆக்ட் 1951 பிரிவின் பிரகாரம் மருத்துவ துறைக்குன்னு ஒரு புக்கு போடப்பட்டிருக்கு. மருத்துவ துறைக்குன்னு ஒரு புக்கு போடப்பட்டிருக்கு. அந்த ஆக்ட் பிரகாரம் தான் கோர்ட்ல நீதிமன்றத்திலேயோ என்ன செய்யப்படும், வாதிடப்படும். அந்த வாதிட அந்த அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் விரும்பிய பிரகாரம் தான் அந்த ஸ்பெஷலிஸ்ட் என்ன செஞ்சாங்க, அந்த நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, இறந்துட்டாரு, அதுக்கு என்ன செய்ய முடியும், உள்ள போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை மறுபடியும் என்ன செய்யறாங்க, தள்ளுபடி பண்றாங்க. இப்போ இவருடைய உடலும் போச்சு, உயிர் போச்சுது, பணமும் போச்சுது, மன உளைச்சலுக்கு ஆளானாரு. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கு, நாம அலோட் பண்ணாதான் பார்க்க முடியும், நம்ம அலோட் பண்ணாதான் அவங்க அறுக்க முடியும், இல்லைன்னா தொட முடியாது என்ற ஒரு பாயிண்ட் உள்ள இருக்கு. இப்போ ஆக்ட் 1951 பிரகாரம் நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு நோயாளிய தொடுவதற்கு முன்னதாக விசாரணை, அதாவது அவங்களுடைய குடும்பத்தார் மத்தியில அனைத்து தகவலையும் சொல்லிவிட்டு இந்தந்த நோய்க்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்ற விஷயத்த சொல்லி அதுக்கு பிறகுதான் அவர்கள் கை வைக்க வேண்டும் என்ற அந்த ரூல்ஸ் பிரகாரம் இங்க இருக்கு. ஆனா என்ன செய்யப்படல, அது பார்க்கப்படல. சரி, நம்ம ஆங்கில மருத்துவத்தை தொட விரும்பல. தீமைக்கு தீர்வு நோய் தான் என்று சொன்னால் அதற்கு தீர்வு ஏதாவது ஒரு வழி இருக்க வேண்டும் அல்லவா, அது என்ன வழி? அப்போ அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நபி சொல்றாங்க, காலமா அன்ஸலல்லாஹு தான் இல்லா அன்ஸலஹு ஷிஃபா. நபி கூறுறாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல நபி சொல்றாங்க, எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரிதான், அதற்குரிய நிவாரணம் இல்லாம அல்லாஹ் என்ன செய்யல, அந்த நோயை தருவது இல்ல. ஒரு நோய் இறக்குறான்னு சொன்னா அந்த நோய்க்கு தீர்வு ஒரு மருந்து இல்லாம என்ன செய்வது கிடையாது, அந்த மனிதருக்கு நோய் தீர்வு வருவது கிடையாது என்பதாக அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில பதிவாக்கப்பட்டிருக்கு. இப்ப குர்ஆன் நம்ம பார்க்கணும். குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்கு, 4வது அத்தியாயம் 123வது வசனம், மை யாமல் சுவன் இஜ்ஸபிஹி வலா யஜிது லஹு மின் தூனில்லாஹி வலிய்ய வலா நஸீரா. அல்லாஹ் கூறுகின்ற ஒரு வார்த்தை, ஒரு தீமையை புரிகின்ற ஒருவர் அவருக்குரிய தண்டனை வழங்கப்படுவார், இன்னும் அவர் அல்லாஹ்வை தவிர எந்த பாதுகாவலனையும் உதவி செய்பவனையும் என்ன செய்ய மாட்டார், அவர் காண மாட்டாரு. ஒரு தீமையை புரிஞ்சிட்டாரு,
தீமைக்கு பரிகாரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற வார்த்தையோ அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையோ நமக்கு ஒரு நோய் வந்துட்டு என்று சொன்னா நாம நல்லவரான்னு முதல்ல பார்க்கணும், பரிசோதிக்கணும். உடனே மருத்துவத்தை அல்ல, நம்ம என்ன செஞ்சிடறோம், அதான் அல்லாஹ் அழகா சொல்றான் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை, மை யஅமல் சூஅன் பிஸபிஹி. அல்லாஹ் கூறுகின்ற ஒரு வார்த்தை, ஒருவர் தீமை புரிகின்றார் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை வழங்கப்படுவார். வலா யஜிதுஹு மின் தூனில்லாஹி வலிய்யன் வலா நஸீரா. இன்னும் அவர் அல்லாஹ்வை தவிர எந்த பாதுகாவலனையும் எந்த உதவி செய்ய முடியாது, அவர் காண முடியாது. ஒரு சீரியஸ் கண்டிஷன், அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு, இவர்கிட்ட பணம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, படைபலம் இருக்கு, அரசு பலம் இருக்கு, அதிகாரிய பலம் இருக்கிறது, மருத்துவ பலம் இருக்கிறது, ஏன் மருத்துவமனையே சொந்தமா இருக்குது, தன்னுடைய பிள்ளையும் மருத்துவரா இருக்கிறாரு, தன்னுடைய சகோதர மருத்துவரா இருக்கிறாரு, எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் தான். நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், இந்த உலகத்துல கொஞ்ச காலம் ஆசைப்படுறேன், கொஞ்ச காலம் வாழலாம் என்று ஆசை நினைக்கிறேன் என்று சொல்றாங்க. எல்லா ஸ்பெஷலிஸ்டும் சேரட்டும். அல்லாஹ் சொல்றான், எனக்கு நீ செய்த தீமையின் காரணமாக ஒரு நோயை தந்துவிட்டேன் என்று சொன்னால் அதற்கு தீர்வு என்ன தெரியுமா, என்னை தவிர நான் உனக்கு உதவி பண்ணாதான், நான் உனக்கு பாதுகாப்பு வழங்கினாதான் என்ன செய்ய முடியும், இது கிடைக்கும் என்ற அடிப்படையில 4வது அத்தியாயம் 123வது வசனத்தை சொல்றான். இப்போ ஒரு நோய் வந்து மருத்துவத்துறையில நம்ம பார்த்து அவரை காப்பாற்ற முடியலையே என்ற ஏக்கத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா, அந்த ஏக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான், ஒரு நோய் உங்களுக்கு அட்டாக் பண்ணிடுச்சுன்னா முதல்ல நீங்க என்ன தீமை செய்தீங்க, தீமையை பாருங்க. ஏன்னா வெயில் காலத்துல இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு பலவிதமான நோய்கள் வரும். இந்த நோய்கள் வருவதற்கு முன்னதாக நாம இப்ப செய்ய வேண்டிய நிலை என்ன தெரியுமா, கடந்த காலம், கடந்த மாதம், கடந்த நாள், கடந்த வாரம் நம்ம என்னென்ன பாவம் பண்ணோம், யாருக்கு என்னென்ன துரோகம் செஞ்சிருக்கிறோம், இதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் கவனித்து மட்டும் இல்ல, நல்லாவே கவனித்து அந்த தீமையிலே நம்ம இருக்கிறோமா அல்லது விலகி இருக்கிறோமா, யாருக்காவது தீமைகளோ அநீதமோ இழைத்திருக்கிறோமா, அப்படி நம்ம இழைத்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் இந்த வருகின்ற வெயில் காலத்துல அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வசனம் இறங்கின உடனே என்னது இந்த வசனம் இறங்கி விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த வசனத்தின் மூலமாக ஒருவர் தீமை புரிகிறார்கள் சொன்னால் அந்த தீமைக்கு பரிகாரம் அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதே என்று சொல்லுகின்ற பொழுது நபி அவர்களிடம் இந்த செய்தி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆமா கண்டிப்பாக ஒரு மனிதருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு காரணம், ஒரு தீமைக்கு காரணம், ஒரு பாவத்திற்கு காரணம் ஒரு நோயாக வருகிறது. அந்த நோய் வருகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய உடலை வருத்தியே தீரும், அவருடைய உடலை அநீதத்துக்கு உள்ளாக்கியே தீரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த விஷயத்துல வந்து மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இந்த வசனம் வந்த உடனே எதுக்கு பயப்படுறாங்கன்னா, என்ன அல்லாஹ்வுடைய வசனம் இப்படி இருக்க, ஒரு தீமை செஞ்சிட்டோம் என்று சொன்னா அந்த தீமைக்கு பரிகாரம் நோய் தான் என்று, அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான் என்று சொல்லி அந்த மாற்ற நம்ம சகோதரர்கள் எல்லாம் பயந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த விஷயத்துல வந்து என்ன அபூபக்கர் வராங்க, யார சொல்லலாம் இந்த வசனத்தை பத்தீங்களா, எனக்கு பயமா இருக்க, என்ன செய்யறது என்று சொன்ன உடனே நபி சொல்றாங்க, ஏன் அபூபக்கர், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ளட்டும், நீங்க நோயில வாழலையா, நீங்க நோயில கஷ்டப்படலையா, இந்த நோய்க்கு வந்து வருகின்ற பொழுது, தீமைக்கு வருகின்ற பொழுது நீங்க அனுபவிச்சீங்களா இல்லையா அப்படி சொல்லுகின்ற பொழுது, ஆம் யார சொல்லதா, கண்டிப்பாக எனக்கு நோய் வந்தது, உங்களுடைய தீமைக்கு பரிகாரம் தான் இந்த தண்டனை தான் இந்த நோய், இதுதான் தவிர வேற எதுவும் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த வசனம் வந்த உடனே எல்லா தோழர்களுமே அழுது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை பண்ணாங்களா, இறைவா நாங்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் எங்களை மன்னித்து விடு என்பதாக. நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருப்போம், என் சகோதரன், எனக்கு தெரியாத ஒருவருக்கு, எனக்கு தெரிந்த ஒருவருக்கு, என்னை அறியாமல் என்ன செய்திருக்கலாம், நான் என்று அகந்தையில பேசியிருக்கலாம், என்னை மன்னித்துடு, குற்றம் பிடிச்சிடாத, உன்னுடைய நோய் எங்களுக்கு வந்துவிட வேண்டாம், உன்னுடைய தண்டனை எங்களுக்கு வர வேண்டாம் என்று புத்திசாலித்தனமாக முன்னாடியே முந்திக் கொண்டு ரப்பிடம் கையேந்தினார்களே, அதே போன்று நம்ம என்ன செய்யணும், இப்பொழுது இருக்கின்ற இந்த வெயில் காலத்துல தண்ணீர் பஞ்சமா இருக்கிறது இல்லையா, இன்னும் என்னென்ன கஷ்டம் வர போது தெரியல, இதுல நம்ம பாதுகாப்பா இருக்கணும்.
நமக்கு என்ன கிடைக்கணும்? எல்லாமே நல்லாவா இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? புத்திசாலித்தனமாக செயல்படணும். எப்படி? கடந்த நேரங்கள்ல, கடந்த நாள்ல, கடந்த வாரத்துல, கடந்த மாதத்துல அல்லது கடந்த வருஷத்துல நான் யாருக்கு என்ன அநீதம் செய்தேன்? இறைவா என்னை மன்னிச்சிடு, அவரை நீ பறக்கத்தாக்கி வை, அவருடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய் என்ற பிரார்த்தனை மூலமாக நாம இந்த வருகின்ற பஞ்சத்தில் இருந்தோ, வருகின்ற நஷ்டத்தில் இருந்தோ, வருகின்ற நம்ம உடலை ஏற்படுகின்ற நோயிலிருந்து என்ன செய்யலாம்? அல்லாஹ் பாதுகாக்கிறான். அது மாத்திரம் இல்லைங்க, சஹாபியான ஒரு பெண்மணி மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய தோழர்களையும் சந்திக்க வேண்டும் என்று ஆசை. அவங்களுக்கு அந்த ஆசையில் என்ன செய்யறாங்கன்னா, ஆர்வத்தோட தன்னுடைய பிள்ளைய மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. மதீனாவுக்கு வந்துகிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சு, யார சொல்லுதா, என்னுடைய பிள்ளைய நீங்க பாத்துக்கிடுங்க, நான் உங்களோடையும் உங்களுடைய தோளோடையும் இருக்க ஆசைப்படுறேன், என்னுடைய மகனை உங்களோட ஒப்படைக்கிறேன், நீங்க பார்த்துக் கொள்ளுங்க என்ன செய்றாங்க? அந்த பெண்மணி நபியிடம் ஒப்படைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி பரவாயில்லம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த நிலையில மதீனால மிக கடுமையான, மிகவும் மோசமான ஒரு நோய் என்ன செய்யுது? அட்டாக் பண்ணுது, அதாவது உள்ள வருது. எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா அந்த நோயில இறந்துடுறாங்க. எல்லாருமே இறந்துடுறாங்க. இதுல அல்லாஹ்வுடைய தூதரோட இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையோடு நம்ம இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய துஆவை, அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவை ஒப்புக்கொண்ட ஒரு மனிதனாக என்னுடைய மகன் வளர வேண்டும். அவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பொறிந்து கொண்டவனாக, அல்லாஹ்வுக்கு பொறிந்து கொண்டவனாக வாழ வேண்டும் என்ற ஆசையில விட்டு விட்டு போன அந்த சிறுவர் அந்த தாயுடைய மகனை என்ன செய்யறாரு? இறந்து விடுறாரு. இந்த தகவல் பரவலா பேசப்பட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எல்லா ஜனாசையும் அடக்கம் பண்ணணும் இல்லையா? இப்ப இந்த சிறுவரை அடக்கம் பண்ணணும். ரசூலுல்லாஹ் வராங்க, சிறுவர் இறந்து போயிட்டார். இப்ப சிறுவரை அனஸ்ட கேட்கறாங்க, அனஸ் இந்த பையனுடைய தாயிட்ட சொல்லிட்டீங்களா? இந்த ஆள் இறந்துட்டாங்க இல்லையா, அடக்கம் பண்ணணுமே, அவங்களுடைய தாயிட்ட நீங்க சொல்லிட்டீங்களா கேட்ட உடனே அனஸ் சொல்றாங்க, இன்னும் சொல்லல, முதல்ல தெரியப்படுத்துங்க. அந்த தாயிட்ட என்ன செய்ய? நீங்க முதல்ல தெரியப்படுத்துங்க, இறந்து விட்டதாக சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த தாய்க்கு இந்த தகவல் போகுது. நல்லா கவனிக்கணும், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத, நிராகரிக்கப்பட்ட வணக்கங்களில் ஈடுபட்ட அந்த பெண்மணி அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பின்பற்றி வாழ வேண்டும் என்ற ஆசையோட, ஈமானோட, உறுதியோட வந்த அந்த பெண்ணுடைய மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்ட உடனே அந்த பெண்ணு பரிதவிக்கிறார், பதறி போறார், கதறார், நெஞ்சத்துல பட்டு பட்டுன்னு அடிக்க முடியல, என்ன சொல்லணும் தெரியல, எங்க அழுகுன்னு தெரியல, கண்ணில இருந்து மலமலையாக தண்ணீர் வருகிறது. இறைவா, உன்னுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டி தந்த அந்த வழி நேரொலியின் பக்கம் நான் வந்தேனே, உன்னை நிராகரிக்க கூட்டத்திலே நான் வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுது உன்னை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்திலையும் உன்னுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் வந்தேனே, என்னுடைய மகன் இறந்து விட்டானா என்று ஓடோடி வருகிறார். அவர் வருகின்ற அந்த ஓட்டத்திற்கு ஈடு தெரியல. சொல்லுவார்கள் இல்லையா, கண்மூக்கு தெரியாமல் ஓடுகிறானே என்று சொல்வார்கள் இல்லையா, கண்மூக்கு தெரியாமலே ஓடுகின்றார். அந்த பெண்மணி தன்னுடைய மகன் இறந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து பரிதவித்து காலு அடியில உட்கார்ந்து, வார்த்தையும் வரல, மனசும் படபடக்குது, யாரை எப்படி குறை சொல்லணும்னு தெரியல. இந்த மார்க்கத்திற்கு வந்த பிறகு எல்லோரும் பலவிதமான வார்த்தையை பேசுவாங்க, சிந்தனை தான் அந்த அம்மா. பையன் இறந்து போனா என்ற கவலையே கிடையாது, தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்ற கவலை கிடையாது. இலக்காரணமாக ஏளனம் செய்வார்களே, கேலி கிண்டல் பண்ணுவார்களே, என்னுடைய மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டவுடன் அவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? கிண்டல் செய்வார்கள் என்ற வார்த்தை வந்த உடனே அந்த அம்மாக்கு அந்த கவலை தான். அதான் சொல்றாங்க, அல்லாஹும்ம அஸ்ரிம் லக தௌஆ, யா அல்லாஹ், இந்த ஏக கொள்கையிலே நான் வந்தேனே, இந்த ஏக மார்க்கம் இஸ்லாம் மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேனே, காரணம் என்ன தெரியுமா? எதையும் எதிர்பார்த்து வரல, எந்த விதமான இன்ப அற்ப சுகங்களை தேடி நான் வரல, எந்த விதமான நாட்டத்தை நான் நாடி வரல, உன்னை வணங்குவதற்காக உண்மையான ஈமானோட, உறுதியான ஈமானோட உனக்கு வழிபட்டு, உனக்கு கட்டப்பட்டு, உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய மார்க்கத்தையும் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வழியையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே வந்தேன். யா ரப்பே, அல்லாஹும்ம அஸ்லம்து லக தௌஆ, என்ன இப்படி செஞ்சிட்டேங்கிற ஏக்கத்தை அந்த அம்மா கேட்கும்போது, வஹராத்தில் லக்கல் அவ்சான், அவங்க சொல்றாங்க, யா ரப்பே, இணை வைக்கக்கூடியதெல்லாம் விட்டுட்டேனே,
உனக்காகத்தான் விட்டேன். இனி வைக்கக்கூடியதை விட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு மட்டும் இல்ல, எனக்கு என்னென்ன சுகபோகங்களா இருந்துச்சோ அது அனைத்துமே விட்டுட்டேன். இதெல்லாம் விட்டு எதுக்காக விட்டேன்? உனக்காகத்தானே விட்டேன். இத்தகைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நான் விட்ட உனக்காக வந்திருக்கிறேனே. மக்கள் எல்லாம் ஏளனம் செய்வார்களே அப்படின்னு சொல்லிட்டு வஹாஜரத்தி இலைக்க ரஹ்வா, அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஏன் ஹிஜ்ரத் செய்து வந்தேன்? உன்னுடைய மார்க்கத்துல பிடிப்பாக உறுதியாக ஈமானோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம் எனக்கு இருந்தது. உன்னுடைய தூதரோடு நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. உன்னுடைய தூதரோடு இருக்கக்கூடிய தோழர்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஈமான் வலிமையானதாக இருந்தது. அவருடைய ஈமான் மிக சிறப்பாக இருந்தது. நபிகளோடு கலந்து உரையாடுகின்ற அந்த பாக்கியம் அந்த சஹாபா தோழருக்கு கிடைச்சது. என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கத்துல நான் வந்தேனே, இதற்காகத்தானே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தேன் என் ரப்பே என்று அந்த அம்மா சிறு பிள்ளையினுடைய காலடியில் இருந்து அழுது புலம்பி கேட்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மற்றவர்கள் ஏளனம் செய்து விடுவார் என்ற அடிப்படை தான். அதுக்கடுத்து சொல்றாங்க, லா துஷம்மிது பிஹி அபுதாத் அவ்சான், எதிரிகள்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஏக கொள்கை, ஏக இறைவன் ஒருவன் சொல்லி போன இறை தூதருடைய வழியை பின்பற்றி செல்வதற்காக நீ போனாய். போனுடைய உன்னுடைய நிலைமை என்ன பார்த்தாயா? உன்னுடைய இறைவன் உன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்று எதிரிகள் ஏளனமாக கேலியாக பேசுவார்களே என்ற அந்த ஏக்கத்தில் அந்த அம்மாள் அழுது புலம்புகின்றார். இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளையுடைய உயிரை நீ தர வேண்டும் என்ற, என்னுடைய பிள்ளையுடைய உயிரை நீ தர வேண்டும் என்ற ஆசையோட ஆர்வத்தோட, பிறர் ஏக்கத்தோட, பிறர் ஏளனமாக பேசக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த கேட்கப்பட்ட அந்த துவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இப்ப நம்ம சொல்லலாம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ்லாம் அப்படி இருக்கான்னு கேட்கலாம். ஆனா இருக்குங்க. ஏன் தெரியுமா? ஒருவரை அடக்கம் பண்ணிட்டாங்களாம். அடக்கம் பண்ணவர் எங்க ஓடி வந்து இன்னைக்கு செய்தி படிக்கிறோம். அது மட்டும் இல்ல, மருத்துவர் என்ன செய்யறாங்க? செக் பண்றாங்க. மருத்துவர் செக் பண்ணிட்டு இந்த குழந்தை இறந்து விட்டது சொல்லி என்ன செய்யறாங்க? எல்லா விஷயங்களும் நடக்கப்படுது. அது பிறகு என்ன செய்யப்பட்டது? அவர் விழிச்சிடுறாரு. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய அருப்புக்கோட்டையில ஒரு சகோதரர் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு சகோதரர் சொன்னாரு, எங்க வீட்டுல எல்லாருமே இறந்துட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல பந்தெல்லாம் போட்டாங்க, அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க. அங்க மதுரையில இருந்து காரியாப்பட்டிக்கு வரும்போது லைட்டா கதவு திறக்கப்பட்டது, நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்ச பிறகு உத்தரவு கொடுத்த பிறகு அவர் என்ன செஞ்சிட்டாரு? மீண்டும் வந்துட்டாரு. அந்த சகோதரர் நம்மோட இருக்கிறார். அந்த தகவலை பரிமாற்றம், அந்த செய்தியா, அந்த தகவலை என்ன செய்யறாரு? அவரும் இருக்கிறார். ஆக இது என்ன நடக்குமான்னு நினைக்க வேண்டாம். நம்ம கேட்கக்கூடிய உள்ளத்தோட உள்ளட்சத்தோட நம்ம ரஹ்மானிடம் கேட்டோம் என்று சொன்னால், முதல்ல நம்ம கேட்கும் பொழுது அந்த துவாக்கு நம்பிக்கை வர வேண்டும். நான் கேட்கக்கூடிய துவால எனக்கு வலிமை இருக்குது, என்னுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். முதல்ல நம்பிக்கை நமக்கு வர வேண்டும், ஈமான் வர வேண்டும். அந்த ஈமான் இல்லாம நான் கேட்கிறேன், என்னுடைய துவா அல்லாஹ் அங்கீகரிக்கல, எனக்கு தருவானா, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? பேராசையாக ஏக்கத்தோட அல்லாஹ்வை ஒரு கேள்விக்குறியாக என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வால முடியாது எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வால முடியும் என்ற நம்பிக்கை வைத்து அந்த பெண் கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய் இறந்த பிறகும் அவர் உயிரோடு இருந்தார், அந்த சிறுவர். அது மாத்திரம் இல்ல, நபி அவர்கள் மரணித்த பிறகும் அந்த சிறுவர் செஞ்சாங்க, உயிரோடு இருந்ததாக நம்ம வரலாற்றை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஒரு சிறுவர் அவருக்கு அடிக்கடி நோய் வரும். ஒரு சிறுவருக்கு அடிக்கடி நோய் வரும். என்ன செய்யறாங்கன்னா, அந்த நோய் வரும் பொழுது இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. யாருக்கு? அவங்களுடைய தாயாருக்கு. சயீத் இப்னு யஸீத் என்பவர் நோயில ரொம்ப பரிதவிக்கிறார். ஒவ்வொரு முறையுமே பாத்தீங்கன்னா என்ன, ஒரு 2 நாள் நல்லா இருப்பாரு, 3ஆவது நாள் நோய் வந்துடும். எல்லாரும் என்ன செய்வாங்க? என்னடா நோக்கால் உள்ள பிள்ளை பெற்றுக்க சொல்லுவாங்க இல்லையா? இப்ப உள்ள காலகட்டத்தை பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ அவருக்கு என்ன செய்யுது? 2 நாள் நல்லா இருக்கக்கூடியவர் 3ஆம் நாள் நோயில படுத்துறார். இந்த பெண்மணி நபியிடம் கூட்டு வராங்க. நபியிடம் கூட்டு வந்து, யார சொல்லுதா, என்னுடைய மகன் ஒரே நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு புகாரினுடைய ஹதீசுகளை சரியா விளக்கம் பார்க்காதனால, அந்த ஹதீஸுக்கு சரியான விளக்கம் தெரியாதனால, குர்ஆனையும் சரியான விளக்கத்தை தெரியாதனால இவங்க என்ன விளங்கி கொண்டாங்கன்னா, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருத்துவம் இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களே என்ற அடிப்படையில், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, லிக்குல்லி தாரின் தவா, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கு என்ன இருக்குது?
நிவாரணம் இருக்கின்ற வார்த்தை சொன்னாங்க இல்லையா அல்லாஹ்வுடைய தூதர், அந்த அடிப்படை என்ன வழங்கிக்கிட்டாங்கன்னா, ஒரு நோய் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த நோய்க்கு என்ன இருக்கிறது, மருந்து இருக்கிறது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது என்று சொன்னால், சயீத் இப்னு யஸீத் என்ற ஒரு சகோதரர் அந்த சிறுவருக்கு நோய் வருகின்ற பொழுது யாரோ சொல்லுதா, நோய்வாய்ப்பட்டு அவன் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றான், என்னுடைய சிறுவர் என்னுடைய மகன் ரொம்பவும் அவதிப்படுகிறான் என்று சொல்லி நபியிடம் வந்து என்ன செய்றாங்க, நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. சயீத் இப்னு யஸீத் நோயினுடைய தீமையிலே இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு நபி சொன்னார்கள், ஏம்பா அதான் மருந்து இருக்குல்ல, இஞ்சி தொட்டுக்கோ, அதை போட்டுக்கோ, இதை போட்டுக்கோன்னு சொல்லி இருக்கணும். அல்லது தலைவலி, அவருக்கு அடிக்கடி தலைவலி வரும், அந்த தலைவலிக்கு இன்னும் அந்த நேரத்துல ஒரு மருத்துவம் இருந்ததாக சொல்லப்படுது, அந்த மருத்துவத்தை சொல்லி இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்படியா, தலைவலிக்குதா வாமா அப்படின்னு சொல்லிட்டு தலையை கழுவிக்கிறாங்க. இன்னைக்கு தொடு சிகிச்சைன்னு சொல்லுவானுங்க, இது டச் பண்ற சிகிச்சை. இன்னும் நம்ம நபி கத்துக் கொடுத்த பிரார்த்தனை இது சிகிச்சைகள், சரிங்களா? அப்படி லைட்டா என்ன செய்றாங்க, டச் பண்றாங்க, தலையில வச்சு என்ன செய்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க, முடிஞ்சிச்சு. ஒது செய்யறாங்க, தண்ணீர் எடுத்து என்ன செய்யறாங்க, நபி ஒது செய்யறாங்க. ஒது செய்துட்டு மீதம் உள்ள தண்ணியை அவர்கிட்ட கொடுக்குறாங்க, இந்த குடிச்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை பாருங்க, அந்த சிறுவருக்கு தலையில வெல்ல முடிய வரலையாங்க. நமக்குலாம் நபி இல்லாம போயிட்டாங்க பாத்தீங்களா, டை அடிக்கிற வேலை மிச்சமா போச்சு இல்ல. நபியுடைய காலத்தை பிறந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும். வெள்ள முடி வந்துட்டா கவலைப்படுறான் நம்ம ஆளு. ஏன்பா, நமக்குன்னு உள்ள நேரம் வரும்போது இறந்துதானே போக போறோம். ஆனா நபியுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைவலிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற போது சயீத் இப்னு யஸீத் என்பவர் அந்த சகோதரருக்கு என்ன செய்யல, தலையில வெள்ள முடி, ஒரு வெள்ள முடி கூட வரவில்லை. இத்தனை வயதுக்கு பிறகு, 100 ஆண்டுகளை கடந்த பிறகும் வரவில்லை, 100 வயதை கடந்த பிறகும் வரவில்லை. அது மாத்திரம் இல்ல, நபியுடைய ஒது செய்த அந்த பாக்கி உள்ள தண்ணீரை, நபி அவர்களுடைய அந்த தண்ணீரை அந்த யஸீத் என்கின்ற சிறுவர் குடிச்சதுனால ஒரு பல்லு கூட விடலையாங்க கடைசி வரைக்கும். எவ்வளவு பாக்கியம் உள்ளவங்க. அத்தகைய பாக்கியம் உள்ள மனிதர்கள்லாம் நம்ம செஞ்சிருக்கிறாங்க. வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கட்டத்தில் என்ன செஞ்சிருக்கணும், உங்களுக்கு நோய் வந்துருச்சா, நீங்க என்ன செஞ்சிருங்க, போற இடத்துக்கு போங்க சொல்லல, பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அங்கீகாரம் கொடுத்த காரணம் என்னன்னா, நோய்க்கு தீர்வு, மன அமைதிக்கு தீர்வு என்ன தெரியுமா, இங்கதான் வழி இருக்கு என்ற அடிப்படை. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு வாரங்களாக தொடர்ச்சியா பார்க்க முடியாது, சில வாரங்களுக்கு பிறகு என்ன செய்யலாம், இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். ஆனால் நமக்கு ஒரு நோய் வர இருக்கிறது என்று சொன்னால் இன்றையிலிருந்து நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, உங்களுடைய பிரார்த்தனையில நம்ம பொண்டாட்டியை தெரியாம திட்டிருப்போம், பிள்ளையே திட்டிருப்போம், பக்கத்து வீட்டுக்கார திட்டி இருப்போம், ஏத்த வீட்டுக்கார திட்டி இருப்போம், யாராவது ஒரு ஆள் திட்டி நம்ம என்ன செஞ்சிருப்போம், மனக்கசப்புக்கு ஆளா இருப்போம், யாராவது பொறாமை பற்றி என்ன செஞ்சிருப்போம், பேசியிருப்போம், அவதூறு பரப்பி இருப்போம், பொய் பொறாமை எல்லாமே இருந்திருக்கும். இதெல்லாம் லிஸ்ட் போட்டு, இறைவா என்ன மன்னிச்சிடு, எங்களை என்ன செஞ்சிடாத, குற்றம் பிடிச்சிடாத, எங்களை பாதுகாக்கும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள் என்ற பிரார்த்தனையோடு என்ன செய்யணும் நாம இருந்தோம் என்று சொன்னால் இந்த வருகின்ற தீமையில இருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு